Ladies and gentlemen, இது ICC Women's World Cup 2024ல இந்தியா வாஸ் நியூசிலாந்து போஸ்ட் மேட்ச் ப்ரீ ரிவ்யூ. ஸோ இந்தியாவோட வேர்ல்ட் கப் கேம்பெயினை நல்லா ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 54 ரன்ஸ் வித்தியாசத்தில் நியூசிலாந்தோட இன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்காங்க துபாயில். ஸோ நியூசிலாந்து அவங்களோட வேர்ல்ட் கப் கேம்பெயினை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிக் வின் இந்தியாவோட. ஸோ அவங்களோட நெட் ரன் ரேட் ரொம்ப ரொம்ப அழகாக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க தொடர்ந்து பேசலாம். இந்தியா நியூசிலாந்தோட போஸ்ட் மேட்ச் ப்ரீ ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணி பேட்டிங் ஆன நியூசிலாந்து ஸோ ஒரு எக்ஸலண்டா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பெரியர்ஸ் ஆகட்டும் அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து 45 ரன்ஸ் ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரன்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா இல்லை. பால்ஸ் நல்லா திரும்பிச்சு. ஜஸ்ட் அவங்களோட ஸ்மார்ட்னஸ் கிரிக்கெட் ஆனாங்க. ஒன்ஸ் அண்ட் டூஸை வந்து ரொம்ப அழகாக ரொட்டேட் பண்ணாங்க. ஒன்ஸ் டூஸை கன்வெர்ட் பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ் சிங்கிள்ஸ் அதிகமாக ஆனாங்க. எஸ்பெஷலி சோஃபியா டிவைன் வந்து அந்த இன்னிங்ஸை வந்து ஸ்மார்ட்டா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க பிளான் பண்ணது வந்து ஒரு 180 ஒரு 190 அந்த மாதிரி போயிட்டு பிளான் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 160 பிளான் பண்ணாங்க. சோஃபியா டிவைனும் ஒரு ஃபேமிலியன் காரும் ஒரு எக்ஸலண்டா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு எஸ்பெஷலி அந்த வந்து ஒரு பேக் ஃபுட்ல வந்து ஒரு கவர் அடிப்பாங்க. இந்த விக்கெட்ல வந்து எந்த மாதிரி ஷாட்ஸ் எங்க ஆடணுங்கிற சோஃபியா டிவைன் அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட 59-44 வந்து ரொம்ப குரூஷியலா அமைஞ்சது ஃபார் நியூசிலாந்துக்கு. அந்த ஒரு 160 டோட்டல போஸ்ட் பண்றதுக்கு அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது நியூசிலாந்துக்கு. அவங்க அந்த அடிச்ச அந்த 59-44 தான் பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட ஒரு பெரிய ஒரு 130க்கு ஒரு 160க்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொடுத்ததே சொல்லலாம். இது வரைக்கும் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி T20 மேட்சஸ்ல 14 out of 13 மேட்சஸ்ல 160 பிளஸ் அடிச்சு இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. அந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி இன்னைக்கும் ஒரு அன்பிரேக்கபிளா இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸலண்டா ஆடி இருக்காங்க நியூசிலாந்து. இன் ரிப்ளை இந்தியன் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த விக்கெட்ஸ்ல வந்து ரொம்ப ஹார்டா போக ஆரம்பிச்சாங்க. ஹார்டா போனாங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். ஸோ எந்த ஏரியா எந்த ஷார்ட் செலக்ட் பண்ணணுங்கிறது ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸ் இந்தியன் பேட்டர்ஸ் கிட்ட இல்லாம இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பாலே மந்தானா ஒரு புல் அடிச்சாங்க ஷார்ட் பால்ல ஸ்கொயர் லெக் கிட்ட. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன்ஸ் வந்தது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷஃபாலி வர்மா அவுட் ஆன பால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெக் ஸ்டம்ப்ல இருந்து வெளியே பால். அந்த பால் ஒரு ஸ்கொயர்ல கேப்ல ஒரு சிங்கிள் அடிக்கலாம். பட் அவங்க ஒரு கிராஸ் பேட் போட்டனால பால் வரல. ஸோ இந்தியன் எஸ்பெஷலி ஷஃபாலி ஷர்மா மட்டும் எல்லா பேட்டர்ஸுமே பாலை கொஞ்சம் அட்வான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் ஆடி இருக்கணும் இந்த விக்கெட்ல. பால் ரொம்ப நல்லாவே ஹோல்ட் ஆகி வந்தது. ஸோ ரொம்ப ஹார்டாவும் போனாங்காட்டி இப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்மிட்டி மந்தனாவை தவிர மற்ற இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 yards சர்க்கிள்குள்ளே விக்கெட் விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். ஸ்மிட்டி மந்தனாவும் ஒரு ரொம்ப டாட் பால்ஸ் ஆடினாங்க. அந்த அவங்களுக்கும் இந்த விக்கெட்ல வந்து ரொம்ப செட் ஆகல. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு 3 டாட் பால்ஸ்க்கு அப்புறம் ரோஸ்மேரி பால்ல லாங் ஆஃப் மேல தூக்கி விட போனாங்க. பட் அதான் இந்த விக்கெட்ல அந்த அளவு ரொம்ப பெருசா கிளியர் பண்ண முடியல. ரொம்ப டஃப்பா இருந்தது. இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைட் பவுண்டரி கூட ரொம்ப லாங். எஸ்பெஷலி நியூசிலாந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட்டும் பெருசா பண்ணல. ஸோ ஸ்ட்ரைட்டாவே பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அவங்களோட கேம் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இந்த கேம்ல அமைஞ்சிருக்கு. ஸோ தென் ஹர்மன்பிரீத் கவுர் பாத்தீங்கன்னா அந்த 4th ஓவர்ல அப்பதான் ஒரு பேக் ஃபுட் பஞ்சில் ஒரு ரோஸ்லி ஒரு பாயிண்ட் கிட்ட ஒரு பவுண்டரி அடிப்பாரு. திருப்பி நெக்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெளியே வந்து ஃபைனல் லெக் கிட்ட ஒரு 2 ஓட ஆல்ரெடி அந்த ஒரு 7 ரன்ஸ் வந்தது. திருப்பியும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் உள்ள வந்தாங்க. பட் லெக் ஸ்டம்ப் அடிச்சு தூக்கிடுச்சு. ரேணுகா சிங்கை தவிர மற்ற எல்லா பாலரும் ஒரு தீப்தி சர்மால இருந்து ஸ்ரேயங்கா பட்டேல் இருந்து ஒரு எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாங்க இந்த ஒரு கேம்ல. சரி பார்க்கலாம். இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய லாஸ். பின்னாடி அடுத்த 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பாகிஸ்தான் வராங்க. பாகிஸ்தான் இப்பதான் ஒரு ஸ்ரீலங்கா ஒரு அப்செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்திரேலியா இருக்கு, ஒரு ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் 3 மேட்ச் டஃப்பா இருக்கு. இந்த 3 மேட்ச் வின் பண்ணாலும் இந்தியாவோட நெட் ரன் ரேட் எப்படி இருக்கு இதுல ஒரு பெரிய லாஸ்ல வராங்க. ஸோ பார்க்கலாம். உமன் இன் ப்ளூ ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு மட்டும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் அடிச்சு இந்த உமன் இன் ப்ளூ செமிஃபைனல்ஸ் போறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த துபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்ஸ்கா இருக்கட்டும் உமன்ஸ்கா இருக்கட்டும் ஒரு ராசியே இல்லாத விக்கெட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா 2021 T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா அங்க துபாய் தான் நாக் அவுட் ஆகி வெளியே வந்தாங்க மென்ஸ்ல. ஸோ உமன்ஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல. 3 மேட்ச் இருக்கு. அவ்வளவு ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ 3 மேட்ச் இருக்கு. உமன் இன் ப்ளூ கம்பேக் பண்ணுவாங்கிற ஹோப்போட இருக்கலாம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இந்த விக்கெட்ல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அப்படின்னா ஒரு ராதா யாதவ் கூட எடுத்துக்கலாம் இந்த விக்கெட். ஏன்னா அவங்களோட அந்த ஃபிளைட் பால் வந்து இந்த விக்கெட் ஸ்லோவா விடுவாங்க. ஸோ பால் இன்னும் ஹோல்ட் ஆகி வந்தனால அவங்களுக்கு இன்னும் இந்த விக்கெட் ஹெல்ப் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட கூட ஆடி இருக்கலாம்.
சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா என்னன்னு. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் யோசிப்பாங்க. ஹர்மன் பிரீத் கார் ஆகட்டும், கோச் அசம்தார் ஆகட்டும், ரொம்ப விஷயங்கள் யோசிப்பாங்க. அது பெரிய லாஸ்லேருந்து வராங்க. ஸோ மென்ஸ் பர்படோஸில் அடித்த அந்த ஒரு லக்கி உமன்ஸ் இங்கே அடிக்குதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இன்னும் இந்த டோர்னமெண்ட் முடியல. இது ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். கண்டிப்பாக உமன் இன் ப்ளூ ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்கிறது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோஸ் பார்க்க கிரிக்கெட் பாப்புலர் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.